ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இந்த படம் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ பிளஸ் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன், அந்த கடைசி சீன் வரும்ல, அதை பத்தி தான் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் நடிச்ச ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல நடிச்சவங்க யாருமே இதில் நடிக்கல, எல்லாமே புது ஆக்டர்ஸ் தான். அதனால வந்து படம் வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி சக்தி வந்ததுன்னு சொல்லி ரொம்ப விரிவா காட்டாம ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஒரு விண்வெளிக்கு போறாங்க, அதுல வந்து ஒரு காஸ்மிக் ரேடியேஷன்னால வந்து அவங்களுக்கு வந்து சக்தி வந்த மாதிரி இதுல சிம்பிளா வந்து காட்டி முடிச்சிடுறாங்க. அப்புறம் அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த 4 பேர் வந்து இந்த உலகத்தை வந்து அந்த அவங்க இருக்கிற பூமியை வந்து எப்படி எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து அந்த ஹீரோ, அதாவது நம்மளுக்கு தெரியும் அந்த ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு, நல்ல லபராட்ட விரிவாரு. அவரும் அந்த மறையிற மாரி ஒரு உமன் இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு வந்து மேரேஜ் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2ல பாத்தீங்கன்னா ஒரு இது காட்டியிருப்பாங்க, அந்த பிளாக் ஹோல் ஒரு சக்தி வச்சு ஒரு சில்வர் பிளேட்ல வந்து ஒருத்தன் வருவான், அவன் வந்து அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இதுல வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உமன் வந்து அந்த இதுல வராங்க, அந்த பிளேடுல அவங்க வந்து ஒன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த 4 பேர்த்துக்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த உலகத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்து சாப்பிட போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கிளாடர்னு ஒரு வில்லன் வர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படி யாராது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கோசரம் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளாடர்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி, இன்டர்நெட்ஸ் இவங்க இதுல எல்லாம் வந்த படத்துல வருவாங்களே, அந்த ஸ்டெலைஸ்டீன் அந்த மாதிரி கேரக்டர்ல இவங்களும் ஒருத்தர். இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியை வந்து விழுங்கி அவரோட பசியை வந்து தீர்த்துக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொரு உலகத்தையும் போய் அவர் வந்து அந்த உலகத்தை வந்து அழிச்சு இவர் சாப்பிட்டுருவாரு. அப்படி ஒரு கேரக்டர் வந்து இதுல காட்டுறாங்க. அப்படி இவங்க போய் அவங்கள போய் மீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா, எங்க உலகத்தை வந்து எப்படியாச்சும் நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறப்ப பாத்தீங்கன்னா, அந்த கிளாடர் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, உங்களோட குழந்தைய வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க உங்களோட பூமியை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப பூமிக்கு வந்துடுறாங்க. இது எப்படியா தடுத்து நிறுத்துறதுக்கோசரம் வந்து அவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. எல்லா உலகத்திலயும் ஒரு டிரான்ஸ்மிட்டராட்ட ஒண்ணு வச்சு இந்த பூமியை வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளாடர் வரக்குள்ள வந்து அந்த பூமி எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிளாடர் உள்ள வந்துடுறாங்க. இந்த சீன் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த கிளாடர் கிட்ட வந்து மாட்டிடுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எப்படியாச்சும் இது பண்ணி அந்த ஒரு டைம் ஹோல்டு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள வந்து மாட்ட வச்சு அந்த கிளாடர் வந்து அங்கிருந்து மூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட வந்து கதை. அந்த சிம்பிளா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு டாக்டர் டூம் அந்த கேரக்டரை வந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி மார்வல் வந்து ரொம்ப வருஷமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா தெரியும், நம்மளுக்கு அவெஞ்சர் என் கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்வலோட படம் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும் 10 கேம்ஸ், அதாவது 10 ரிங் அந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த படமும் வந்து சரியா ஓடல. இன்டர்னல்ஸ் ஆகட்டும், வேற எந்த படம் வந்ததும் வந்து இவங்களுக்கு சரியா இதாகல. அப்ப நம்மளுக்கு வந்து மார்வல்னாலே வந்து எல்லாத்தோட இதுல வந்து நிக்கிற பாத்தீங்கன்னா வந்து அயன்மேனா நடிச்ச ராபர்ட் ஜோனி தான். அவங்களை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும், அந்த கேரக்டர் எது அவரை வச்சு ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வரணும்னு பார்த்துதான் வந்து இவங்க ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் டாக்டர் டூம். அது எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு பார்த்துதான் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த படம் அவெஞ்சர், நியூ அவெஞ்சர், அதாவது தண்டர் போல்ட் வந்திருந்தது. அதுலயே காட்டினாங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நெக்ஸ்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது தொடர்ச்சியா தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்திருந்தது. இப்ப ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல வந்து கடைசியா நம்ம இப்ப எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்து இந்த டாக்டர் டூம் எப்படியே உள்ள கொண்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்டே லீக்கேஜ் ஆயிருந்தது படத்தோட ஸ்கிரிப்ட், கொஞ்சம் இதுல காட்டுவாங்கன்னு சொல்லி அதே மாதிரிதான் இது போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம குழந்தைய பாத்தீங்கன்னா குழந்தைய பாக்குறதுக்கோசரம் வந்து டாக்டர் டூம் வராது. டாக்டர் டூம் வந்து ஃபேஸ் வந்து அந்த மாஸ்க் கழட்டி வச்சிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவரோட மூஞ்சி தான் இந்த படத்தோட வந்து பிராண்ட் ஆட்டர், அதாவது ராபர்ட் ஜோனியோட பிராண்டே வந்து இந்த மார்வலுக்கு தான். அதனால பாத்தீங்கன்னா அவர் மாஸ்க் வச்சிருந்தே நடிச்சிருந்தா நல்லா இருக்காது. அதனால வந்து இதுலயே வந்து மாஸ்க் கழட்டுற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் நெக்ஸ்ட் அந்த 2026ல வந்து டாக்டர் டூம் வரப்போகுது. அதுல நம்மளுக்கு தெரியும் டாக்டர் டூம் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி வர கஷ்டம் வந்து அந்த இதை வந்து இதுல காட்டுறாங்க. இருந்தாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து போகாம ஓரளவுக்கு மார்வல் படத்துல இப்ப வந்ததுல வந்து ஒரு பெட்டரான படமா இருக்கும். நீங்களும் போய் பார்த்து ரசிக்கலாம். பாய்.